உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மற்றொரு அண்மை செய்தி. பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் தலைமறைவாக உள்ள நித்யானந்தாவின் பிரதிநிதிகள் தலைமைச் செயலகத்தில் தாவேக அமைச்சர்களை சந்தித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராஜதந்திர உறவுகள் குறித்து விவாதிப்பதற்காக தலைமைச் செயலகத்தில் தாவேக அமைச்சர்களை தன்னுடைய பிரதிநிதிகள் சந்தித்ததாக நித்யானந்தா பதிவிட்டிருக்கிறார். தமிழக அரசுடன் ராஜதந்திர உறவுகள் குறித்து விவாதிப்பதாகவும் தன்னுடைய கைலாசா வரலாற்று புத்தகம் அமைச்சர்களுக்கு பரிசளிக்கப்பட்டதாகவும் நித்யானந்தா பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம். தாவேக அரசின் 3 அமைச்சர்களை பாலியல் குற்றச்சாட்டில் தலைமறைவாக உள்ள நித்யானந்தா சீடர்கள் சந்தித்ததால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் தலைமறைவாக உள்ள நித்யானந்தாவின் பிரதிநிதிகள் தலைமைச் செயலகத்தில் தாவேக அமைச்சர்களை சந்தித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தாவேக நிர்வாகிகளை பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாலியல் குற்றச்சாட்டு குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த தாவேக அரசு என்று பலவித குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் தலைமறைவாக உள்ள நித்யானந்தாவின் பிரதிநிதிகள் தலைமைச் செயலகத்தில் தாவேக அமைச்சர்களை சந்தித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக நித்யானந்தாவின் பதிவில் ராஜதந்திர உறவுகள் குறித்து விவாதிப்பதற்காக தலைமைச் செயலகத்தில் தாவேக அமைச்சர்களை தன்னுடைய பிரதிநிதிகள் சந்தித்ததாக நித்யானந்தா பதிவிட்டிருக்கிறார். தமிழக அரசுடன் ராஜதந்திர உறவுகள் குறித்து விவாதித்ததாகவும் தன்னுடைய கைலாசா வரலாற்று புத்தகம் அமைச்சர்களுக்கு பரிசளிக்கப்பட்டதாகவும் நித்யானந்தா பதிவிட்டிருக்கிறார். தாவேக அரசின் 3 அமைச்சர்களை பாலியல் குற்றச்சாட்டில் தலைமறைவாக உள்ள நித்யானந்தா சீடர்கள் சந்தித்ததால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் தலைமறைவாக உள்ள நித்யானந்தாவின் பிரதிநிதிகள் தலைமைச் செயலகத்தில் தாவேக அமைச்சர்களை சந்தித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ராஜதந்திர உறவுகள் குறித்து விவாதிப்பதற்காக தலைமைச் செயலகத்தில் தாவேக அமைச்சர்களை தன்னுடைய பிரதிநிதிகள் சந்தித்ததாக நித்யானந்தா பதிவிட்டிருக்கிறார். தமிழக அரசுடன் ராஜதந்திர உறவுகள் குறித்து விவாதித்ததாகவும் தன்னுடைய கைலாசா வரலாற்று புத்தகம் அமைச்சர்களுக்கு பரிசளிக்கப்பட்டதாகவும் நித்யானந்தா பதிவிட்டிருக்கிறார். தாவேக அரசின் 3 அமைச்சர்களை பாலியல் குற்றச்சாட்டில் தலைமறைவாக உள்ள நித்யானந்தா சீடர்கள் சந்தித்ததால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டில் தலைமறைவாக உள்ள நித்யானந்தாவின் பிரதிநிதிகள் தலைமைச் செயலகத்தில் தாவேக அமைச்சர்களை சந்தித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் தீபா நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் தீபா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தற்போது 3 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக உள்ள கடவுள் என்று நினைத்துக் கொண்டு மனிதராக இருக்கும் சுவாமி நித்யானந்தா தன்னால் பிரகடனம் செய்யப்பட்ட கைலாசத்தில் இருப்பதாகவும் பல்வேறு எக்ஸ் பதிவுகள், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் தினந்தோறும் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய பேச்சுக்களும் அவருடைய ஆடல்கள் என பல்வேறு தரப்பில் சர்ச்சைகளாக இருக்கக்கூடிய தலைமறைவாக இருக்கக்கூடிய நித்யானந்தாவின் சிஷ்யர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக, அதாவது தலைமைச் செயலகத்தில் 3 முக்கிய அமைச்சர்கள், தாவேகாவின் 3 முக்கிய அமைச்சர்களை சந்தித்திருக்கிறார். அதாவது பதிவுத்துறை அமைச்சரான லோகேஷ் அவர்களையும், மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் உள்ளிட்ட, அது மட்டுமல்லாமல் சமூக நிதி அமைச்சரான வன்னியரசு உள்ளிட்ட 3 அமைச்சர்களை சந்தித்திருக்கிறார். அந்த புகைப்படங்களை அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருக்க இது மிகப்பெரிய சர்ச்சை இல்லாதுள்ளது. நித்யானந்தா அவர்கள் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தலைமறைவாக இருக்கிறார். அவர் எங்கே இருக்கிறார் என்று ஒன்றிய அரசே அவருக்கான அந்த சோகாஸ், அதாவது பல்வேறு நோட்டீஸ்களை வந்து அவர் எங்கே இருக்கிறார் என்று அவரை தேடும் பள்ளத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவருடைய சீடர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் அந்த 3 அமைச்சர்களையும் சந்தித்து நித்யானந்தா அவர்கள் பரிசளித்த அந்த புத்தகத்தையும் வெளியிட்டு அந்த புகைப்படம் வெளியிட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய சர்ச்சை உண்டாக்கியிருக்கிறது. அந்த எக்ஸ்ட்ரா பதிவில் ஒரு பதிவு தெரிவித்திருக்கிறார். பிரதிநிதிகளாக தமிழக அரசுடன் ராஜதந்திர உறவுகள் குறித்து முறைப்படி விவாதித்ததாகவும், அது மட்டுமல்லாமல் நித்யானந்தா கைப்பட எழுதிய கைலாச வரலாறு புத்தகத்தையும் இந்த அமைச்சர்களுக்கு பரிசளித்ததாக அந்த எக்ஸ் பதிவில் அந்த சுவாமி நித்யானந்தா வந்து எக்ஸ் பதிவில் பதிவிட்டிருக்க இந்த 3 அமைச்சர்களையும் நேரில் சந்தித்து அந்த புகைப்படத்தில் அவளுடைய எக்ஸ் தளத்தில் தான் பதிவு செய்திருக்க. இந்த பாலியல் சர்ச்சையில் சிக்கியுள்ள நித்யானந்தா அவர்கள் தற்போது அவர்களுடைய சீடர்கள் வெளிப்படையாக தலைமைச் செயலகத்தில், அதாவது தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த அனைத்து அமைச்சர்களும் இருக்கக்கூடிய அந்த தலைமைச் செயலகத்தில் இந்த சிஷ்யர்கள் இந்த 3 அமைச்சர்களையும் அனுப்பி 3 அமைச்சர்களையும் சந்தித்து
நித்யானந்தா பரிசீலித்த புத்தகத்தையும் கொடுத்திருப்பது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் ராஜதந்திர உறவுகள் குறித்து விவாதிப்பதற்காக தலைமைச் செயலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் அரசாங்கத்தின் அமைச்சர்களை சந்தித்ததாகவும் அவருடைய எக்ஸ்பரையும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே தலைமறைவாக இருக்கக்கூடிய, அது மட்டும் அல்லாமல் பாலிய சர்ச்சைகளை, பாலிய வன்கொடுமை குற்றச்சாட்டில் தான் முக்கியமாக தேடப்பட்டு வரும் இந்த நித்யானந்தாவின் அவர் சார்பில் அவர்களுடைய சிஷ்யர்கள் இந்த 3 அமைச்சர்களையும் சந்தித்து அது குறித்து, அதாவது ராஜதந்திர உறவுகள் குறித்து விவாதித்ததாக வெளிப்படையாக தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் புகைப்படத்துடன் அமைச்சர்களுடன் அந்த சிஷ்யர்கள் இருக்கிற அந்த புகைப்படத்தை வெளிப்படையாக வைத்திருந்தார். இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி